Classic colors, style and comfort. Casual shirts with classic elegance. Epic Toyota, the new landmark of Anna Salai. Chennai Podcast Studio, unleashing powerful conversations with black magic cameras. எப்படி ஒரு இராணுவ வீரர் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் வணங்குதலுக்கும் உரியவரும் அதுக்கு சற்றும் குறைவில்லாமல் விவசாயிகளும் போற்றப்பட வேண்டியது. என்னோட கேள்வி என்னன்னா, விவசாயிகள் இன்று படும் கஷ்டங்களுக்கு ஏதேனும் தீர்வு காணப்படுகிறதா? அதே கஷ்டம் தான் அவங்க பட்டுட்டு இருக்காங்களா? ஏதேனும் மாற்றங்கள் இருக்கா இல்லையா? Vanakkam and welcome to Times of Republic's Times Talk. Yes, we have a very special guest with us. Anbu Chelvan sir, IAS retired. சென்னையோட கலெக்டராக இருந்திருக்காங்க சார், கடலூர் கலெக்டராக இருந்திருக்காங்க. அண்ட் அவரை பற்றி நிறைய நான் சொல்ல வேணாம், நம்ம சார்கிட்டே கேட்டுக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். காவிரி டெல்டாவில் டெயில் எண்டு கடைசி பகுதி. ஓகே. அதில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து இங்கே வாழ்வாதாரமே விவசாயம்தான். அந்த குடும்பத்தில் நான் மட்டும்தான் படித்து இந்த மாதிரியான ஒரு அரசு பணிக்கு வந்திருக்கேன். மகிழ்ச்சி சார். நான் படித்தது எல்லாமே இங்கே அரசு பள்ளியில் தான், நாடியம் கிராமத்தில் படித்தேன். அப்புறம் ஹைஸ்கூல் பக்கத்தில் இருக்கக்கூடிய குருவிக்கரம்பை முனுமாக்காடுங்கிற ஒரு ஹைஸ்கூல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பியூசி, பிகாம், எம்காம் முடிச்சுட்டு தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமாக தமிழ்நாடு அரசு பணிக்கு வந்தேன். அதில் தமிழ்நாடு அரசு பணியில் கூட்டுறவுத்துறையில் கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகள் பணிபுரிந்ததுக்கப்புறம் என்னுடைய பணியை அங்கீகரிக்கும் விதமாக ஆல் இண்டியா சர்வீஸுக்கு தமிழக அரசு பரிந்துரை பண்ணி நான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக 2009 பேட்ச் ஐஏஎஸ் அதிகாரிங்க. அதிலிருந்து ஆல் இண்டியா சர்வீஸ் முடிச்சுட்டு இல்லை குறிப்பாக நான் சென்னை கார்பரேஷன் டெப்டி கமிஷனர் ரெவன்யூ அண்ட் ஃபைனான்ஸாக பணியாற்றியிருக்கேன். சென்னை மாவட்டத்துடைய கலெக்டராக பணிபுரிந்திருக்கேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் சார். டு ஸ்டார்ட் வித் நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னா சார், இன்றைக்கி இந்த அமரன் படம் அப்படின்னு ஒரு மூவி வந்திருக்கு சார். சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. 250 கோடி அந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. அந்த படம் வந்ததுக்கப்புறம் அதுக்கான ஒரு அவுட்புட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்களிடையே இராணுவத்து மேலே ஒரு பெரிய மரியாதை வருது. ஸ்க்ரீன் சேவரில் இராணுவ வீரர்களோட படத்தை வைக்கிறாங்க. இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கா, இவ்வளோ குடும்பம் பாதிக்கப்படுதான்னு சொல்லி தியேட்டர்லேயே அழுதுருக்காங்க. சிவகார்த்திகேயன் அவரை கூப்பிட்டு அந்த இராணுவ வீரர்கள்லாம் மரியாதை செலுத்துகிறாங்க. நிறைய இடத்துக்கு அவர் போகிறாரு. நிறைய நிகழ்வுகள் சார் ஏற அந்த ஆகும். பார்க்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தது. ஏன் சந்தோஷமாக இருந்ததுன்னா, கண்டிப்பாக இராணுவ வீரர்கள் நம்ம நாட்டுக்கு உண்மையான ஒரு அர்ப்பணிப்பு கொடுக்குற ஒரு மனிதர்கள் தான், அவங்கள நம்ம மதிக்கணும், அதில் நோ டவுட். பட் விவசாயிகள் அதே மாதிரி யாருமே திரை முன்னாடி காமிக்கிறதும் கிடையாது. அதை விட முக்கியம்னு நினைக்கிற விவசாயிகள் நம்ம எல்லாருமே மறந்துட்டோமோ, மக்கள் மறந்துட்டாங்களோ? திரையுலகத்தில் இந்த மாதிரி காமிக்கும் போது தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்களுக்கு ஞாபகம் வருதோ, அந்த ஒரு மாதத்தில் 15 நாளில் எல்லாமே யோசிச்சுட்டு மறந்துடுறாங்களோ அப்படின்றது எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு சார். உண்மையாகவே விவசாயிகள் மறக்கப்பட்டார்களா? அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைத்ததா, கிடைக்கிறதா, உண்மையாகவே எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்களா? இதை பற்றி விரிவாக இதுக்கப்புறம் நீங்கள் தான் சார் பேசணும். எப்படி நீங்கள் சரியாக சொன்ன மாதிரி, உணவுங்கிறது மனிதனுடைய அடிப்படை தேவை. அத்தியாவசிய தேவைகளில் உணவு, உடை, இருப்பிடம்னு சொல்லுவாங்க. அதே போல் ஒரு நாடுன்னு எடுத்தோம்னா அந்த நாட்டினுடைய சர்வைவில், அந்த நாட்டுடைய பாதுகாப்பில் தான் இருக்குது. எப்படி ஒரு இராணுவ வீரர் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் வணங்குதலுக்கும் உரியவரும் அதுக்கு சற்றும் குறைவில்லாமல் விவசாயிகளும் போற்றப்பட வேண்டியவர்கள். இராணுவ வீரர்களுக்கு மழையாக இருக்கட்டும், வெயிலாக இருக்கட்டும், மிகுந்த பனியாக இருக்கட்டும், -30 டிகிரி 50 டிகிரிலெலாம் இந்த சியாச்சன் கிளேசியரில் நின்று நமக்கு நம்ம நாட்டை பாதுகாக்கிறாங்க. அதே போல் தான் விவசாயிகளும். நீங்கள் அவங்களுக்கு இப்போ நான்லாம் அரசு பணியில் இருந்திருக்கோம். பல பேர் இங்கே தனியார் தொழிலில் கூட வேலை இருக்கும். அவங்களுக்கு வேலை நேரம்னு ஒன்று உண்டு. அதாவது 8 மணி நேரம் வேலை.
8 மணி நேரம் வந்து உறக்கம்னு மனிதர் சொல்கிறாங்க. ஆனால் விவசாயிகளுக்கு அந்த மாதிரி கால நிர்ணயம் பண்ண முடியாது. ஏன்னா அப்படி அவர் ஓய்வு எடுக்கிறா அந்த பயிரை வந்து பாதுகாக்க முடியுது. பெரும் மழை அடிக்குதுன்னா விவசாயி வீட்டில் இருக்க மாட்டாங்க. வயல் என்னாச்சோ அங்கே வயலில் வந்து பயிர் முயலிச்சோ இல்லை வயலில் வந்து தண்ணி உடப்படிச்சு எடுத்துடுச்சான்னு பாவம் அப்படி சொல்லுவாங்க கிராமங்களில். அதை வெட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த கடும் மழையிலையும் உடனே வயலை நோக்கி தான் ஓடுவார். அதே போல் இந்த மாதிரி பெரிய பனி காலங்களில் கூட காலையில் 4:30 மணிக்கு 5 மணிக்கு நம்மளாம் இன்றைக்கி சிட்டியில் இருக்கோம். பெரும்பாலும் இன்றைக்கி மாறி வர்ற இந்த கலாச்சாரத்தில் 8 மணிக்கு 9 மணிக்கு தான் எந்திரிக்கிறோம். அதுக்கு அலாரம் வேறு சார். அலாரம் வேறு வச்சுருக்காங்க. ஆனால் விவசாயிக்கு அப்படி இல்லை. 4:30 மணிக்கு எந்திரிச்சு வயலை போய் பார்த்தா தான் நிம்மதி. சார் அதே மாதிரி ரீசண்டாக விவசாயம் சார்ந்த ஒரு படம், அது ஆக்சுவலி இந்த வாழைன்னு சொல்லிட்டு ஒரு படம் மாரி செல்வராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் நடித்தாங்க. அந்த படம் பேசிக்காக வந்து விவசாயிகள் படும் கஷ்டங்கள், அந்த கிராமத்து சுற்றுச்சூழலுக்கான ஒரு படமாக அமைஞ்சது. அதில் நிறைய பேர் வந்து அந்த படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்த உடனே எல்லோரும் ஓன்னு அழுதுட்டு அவரை கட்டி பிடிச்சி தழுவி பேசிக்காக அந்த கஷ்டத்தை வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டாங்களா அப்படின்னு. சார் இப்போ இதை நான் எப்படி பார்க்குறேன்னா சார், கண்டிப்பாக ஒருத்தங்க கஷ்டப்படும் போது நம்ம அவங்க கூட சேர்ந்து கஷ்டப்படுறது ஒரு மனிதநேயம் சார்ந்த ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் சார். ஆனால் நம்ம கூட சேர்ந்து கஷ்டமே பட்டிருக்கும் போது ஓகேப்பா நானும் அழுகிறேன்னு சொல்கிறது வந்து ஒரு நிரந்தர தீர்வாக இருக்காது. என்னோட கேள்வி என்னென்னா, விவசாயிகள் இன்று படும் கஷ்டங்களுக்கு ஏதேனும் தீர்வு காணப்படுகிறதா? அதே கஷ்டம் தான் அவங்க பட்டுட்ருக்காங்களா? ஏதேனும் மாற்றங்கள் இருக்கா இல்லையா? அரசியல் சார்ந்தோ இல்லையோ சார், நான் வந்து ஒரு விவசாயி இன்னைக்கு ஏதாவது ஒரு வகையில் அவருக்கு பெனிஃபிட் ஆகிறாரா இல்லையா, மாற்றங்கள் வந்திருக்கா இல்லையா, ஒரு விவசாயியாக நீங்கள் எனக்கு அந்த பதில் சொல்லணும் சார். இந்த மாதிரி படங்களை வந்து விவசாயிகள் படக்கூடிய கஷ்டங்களை வந்து எடுத்து காட்டுறதுங்கிறது நல்ல விஷயந்தான். ஸோ அது சரியாக தவறாங்கிறத நான் அந்த இதுக்கு போகலை. நான் விவசாயிங்கிற அடிப்படையில் விவசாயிகள் கஷ்டங்களை என்னால் உணரவே முடியும். நான் நேரடியாக பார்க்குறேன். ஏற்கனவே விவசாய குடும்பத்தில் பிறந்தவன். அது மட்டும் இல்லாமல் ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவராக பணி செஞ்சுருக்கிறேன். பணி ஓய்வுக்கு அப்புறம் இப்போ நானே நேரடியாக விவசாயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதிலேருந்து அந்த விவசாயிகளுடைய கஷ்டங்களை என்னால் புரிஞ்சிக்க முடியும். நீங்கள் குறிப்பிட்டு 1-2 கஷ்டம்னு சொல்ல முடியாதுங்க. விவசாயி வந்துங்க பிறந்ததுலேருந்து விவசாயிகள் வந்து இறக்குற வரையும் கஷ்டத்தை தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து மிகைப்படுத்துறதுன்னு யாரும் நினைக்க வேண்டியதில்லை. இதுதான் யதார்த்தமான உண்மை. காரணம் என்னன்னா, கஷ்டங்கள் வந்து காலங்களுக்கு தகுந்த மாதிரி மாறி மாறி வருது. ஆனால் விவசாயி கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பருவமழைங்கிறது உரிய நேரத்தில் வந்து பெய்யறதில்லை. அப்படியே மழை பெஞ்சால் கூட ஒரு சீசனில் கிடைக்கக்கூடிய ஒரு நார்த் ஈஸ்ட்டோ இல்லை சவுத் வெஸ்ட் மான்சூனில் கிடைக்கக்கூடிய ஹோல் பீரியடில் கிடைக்கக்கூடிய மழை, உதாரணத்துக்கு ஒரு மாவட்டத்தில் 50 சென்டிமீட்டர் அந்த மழை அந்த மாவட்டத்துக்கு கிடைக்கணும் அந்த பருவ காலத்தில். உதாரணமாக சவுத் வெஸ்ட் மான்சூன் வச்சுக்கோங்களேன். ஆனால் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் 3 மாதம் காலத்தில் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெஞ்சிட்டு போயிடுது. இப்படி மழையினாலையும் விவசாயிகள் சிரமப்படுறாங்க. சில நேரங்களில் பருவமழை பொய்த்து விடுகிறது, மழையே இல்லை, அப்பவும் விவசாயி பாதிக்கிறாங்க. சில நேரங்களில் பருவம் தவறிய மழை, சீசன் முடிச்சு திடீர்னு வரும், அப்பவும் விவசாயிகள் பாதிக்கிறாங்க. இப்படி ஏன்னா விவசாயத்துக்கு அடிப்படை தேவை நீர், மழை தான் வந்து. ஏன்னா அதில் அந்த மழையே வந்து இப்போ ஒரு அதுலேயே நிறைய மாற்றங்கள் வந்திருக்குங்கிறது, அதனால் விவசாயம் பாதிக்கிறாங்கிறத சொல்ல வரேன். அது மட்டும் இல்லை, வறட்சி தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆண்டு 3 ஆண்டு காலம் வந்து தொடர்ந்து பருவமழை நல்ல ஒரு சீரான பருவமழை கிடைச்சின்னு சொன்னால் அடுத்த 2 ஆண்டு வறட்சி வந்துடும். இன்றைக்கி வந்து ஒரு பயிர் வச்சோன்னு வச்சுங்களேன். இப்போ நான்லாம் வந்து நான் ஸ்கூலில் படிக்கும்போது வீட்டுக்கு யதார்த்தமாக ஒரு நடையில் சொல்கிறேன், ப்ராக்டிக்கலாக சொல்கிறேங்க. பக்கத்தில் வந்து ஒரு ஒரு காய்கறி செடி வச்சோம்னு வச்சுங்களேன், சும்மா ஒரு விதையை போட்டோம்னா அது தன்னால் வளரும், அதுக்கு உரம் போட வேண்டாம், பூச்சி மருந்து அடிக்க வேண்டாம் இருக்கும். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. நீங்கள் ஒரு சாதாரண ஒரு காய்கறி இருந்தால் அது முளைச்சி வரும்போதே அது நோய் தாக்குதல் வருது. எந்த உரம் போடாமல் எந்த பயிரும் வளர்க்க முடியலை, பூச்சி மருந்து அடிக்காமல் எந்த பயிரையும் பாதுகாக்க முடியலை. இது எதை காட்டுன்னு சொன்னால், இந்த அளவுக்கு சுற்றுப்புற சூழல் ஒரு பெரிய ஒரு மாற்றத்துக்கு உண்டாகி இன்னைக்கு நமக்கு வந்து அதை வந்து அழிவை நோக்கி போகிறதுன்னு சொல்லலாம் சார். மாற்றம் கிடையாது சார். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா சார், நீங்கள் சொன்னபோது எனக்கு அப்படியே ஷாக்கிங்காக இருக்குது சார். நான் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறேன்னா ப்ராட் மைண்டடாக பார்க்குறேன் சார்.
நீங்கள் விதை போடுறோம் சார், விதை போடும்போது உடனே வருது, அற்புதமான காய்கறி வருது, எதுவுமே நம்ம போட தேவையில்லை. இப்போ நம்ம விதை போடும்போது வரும்போதே அது சம்டைம்ஸ் வந்து அழுகி போய் வருது, வரவே மாட்டேங்குது. அது நம்ம 100 விஷயங்கள கெமிக்கல்ஸோ எல்லா விஷயங்களும் நம்ம நிறையா அதை சேர்க்கணும்னா அதை கடைசியாக சாப்பிட்றது யார் சார்? நான் பொதுமக்கள் நம்ம தான் சாப்பிட்றோம். அப்போ அது அழிவு நோக்கு தான் சார் போயிட்டுருக்கு. அதனால் வந்து நிறையா வந்து நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு பெரிய ஒரு பாதிப்பு அங்கே தான் இருக்குது. சார் சொல்கிறேன். ஸோ அதனால் இதெல்லாம் விவசாயத்தில் இருக்கக்கூடிய இன்றைக்கி சிரமங்கள். ஏன்னா அதோடைய தாக்கத்தை நம்ம நேரடியாக பார்க்குறோம். இன்றைக்கி வந்து நான் சிட்டியில் மட்டும் இருந்தேன்னா எனக்கு தெரியும், நான் இங்கே போகிறோம், ஒரு காய்கறி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இல்லை வந்து எனக்கு வந்து ஒரு அசைவ உணவு வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, சாப்பிட்றோம். ஆனால் இப்போ நான்லாம் போய் ஒரு காய்கறி வாங்கும்போது எனக்கு பின்ன மைண்டில் ஓடுற விஷயம்னா இதில் எவ்வளோ பூச்சி மருந்து அடித்தாங்க அப்படிங்கிறதான் போகும். ஒன்றும் சொல்ல வேண்டாம். இன்றைக்கி வந்து ஒரு கொத்தமல்லி தழை வாங்குகிறோம், இது என்னது புதினா இலை வாங்குறீங்க. சார் அது 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 வர்றதுக்கு முன்னாடி எவ்வளோ பூச்சி மருந்து அடித்தாங்கிறது யாருக்கும் உங்களுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனால் அது மிகுந்த கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இது எதுக்கு சொல்ல வேணால், இப்படி வந்து விவசாயத்தில் பல்வேறு பிரச்சனைகள் இங்கே இருக்குதுங்க. இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றா வந்து களைகிறதுக்கு எல்லாரும் சேர்ந்து முயற்சி எடுக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். கண்டிப்பாக எடுக்கணும். அப்படி இல்லைன்னா எதிர்கால சந்ததிகள் இன்னும் பல சிரமங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுங்கிறது தான் என்னுடைய கருத்துங்க.